தாவேகாவுக்கு இந்த பூத் கமிட்டி இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. தாவேகாவை ஒரு டுபாக்கூர் கட்சி. கோயம்புத்தூர்ல நல்லா மழை பெய்யுது மத்தியானம். கிளைமேட் நல்லா இருக்கும். அதனால் அங்கே போய் அங்கே போட்டிருக்காங்க. வெயில் காலத்தில் எதுக்குமா சென்னையில் போடுவாங்க. கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி போடுவாங்க. அப்படி தான் நம்ம இது பார்க்கணும். ஆதவர்ஜனாலாம் அரசியல் அனாதை. யாரும் இல்லாத ஒரு ஆள். ஆதவர்ஜனா பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு கேட்டுக்கிட்டு அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. படித்துறை பாண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்துறை பாண்டி பேர் படித்துறையிலே உட்காந்துருப்பாங்க. ஏதாவது விஜய் கூட்டம்னா போயிட்டு ஓட்டிகிட்டு இருக்கு. அவ்வளோ பாவம் வரப்போய் விஜய்க்கு இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ அதை விட இப்போ நாளைக்கு நயன்தாரா வர சொல்லுங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்ப்போம்னா கோயம்புத்தூரில் வரும். கமலஹாசனுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எலெக்ஷன் டைத்தில். அதனால் கமலஹாசன் எம்எல்ஏ சீட்டு கூட செய்ய முடியாது. வேடிக்கை பார்க்க வருவாங்க. குரலி வித்தை நடக்கிறது கூட ஒரு 1000-500 பேர் வேடிக்கை தான். அதுக்காக அவன் குடும்பத்தை இவன் காப்பாற்றிடுவான்னு சொல்லுவாங்க. பாவதர் காலத்தில் பெண்கள்லாம் அவ்வளோ கூடினாங்க. இப்போ கூடுறாங்களா? அந்த அளவுக்கு கூடுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி விஜயை பார்க்குறக்கு அந்த வயசு பிள்ளைங்க வயசு பசங்க துள்ளி குதிப்பாங்க. அவங்களால இந்த நாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ரசிகை குஞ்சினால நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி கருத்தரங்கம் 2 நாட்கள் கோவையில் நடைபெறுகிறது. இந்த விஷயம் தாவேகாவுக்கு தேர்தலில் பலனளிக்குமா? தாவேகாவுக்கு இந்த பூத் கமிட்டி இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. தாவேகாவை ஒரு டுபாக்கூர் கட்சி. அதில் சில்லு வண்டுகள் 18-20 வயசு நிறைந்தவர்கள் ஓட்டு போடுவான். இதுதான் நடக்க போகுது. பூத் கமிட்டின்னு போனாலும் சரி, பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி. இப்போ விஜய் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இதே மாதிரி புஷி ஆனந்த் அவங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணால் கூட 4-5-4.5% ஓட்டு விழுவோம். விஜய் இறங்கி பிரச்சாரம் பண்ணி விழுந்தால் ஒரு 6-7% ஓட்டு விழுவோம். இதுதான் வித்தியாசமே தவிர நீங்கள் மண்ணில் பிறண்டாலும் சரி, எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் சரி, மண் சோறு சாப்பிட்டாலும் சரி, இவ்வளோ தான் அதோட லிமிட். அவ்வளோதான். அதை தான் நம்ம பார்க்க வேண்டிய தவிர இந்த பூத் கமிட்டியை வச்சு நம்ம இதை ஒரு பில்டப் பீலாக தான் இது சும்மா இருக்கிறதுக்கு போயிருக்காப்புல. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றக்காக கோயம்புத்தூர் போயிருக்காப்புல. கோயம்புத்தூரில் நல்லா மழை பெய்யுது மத்தியானம். கிளைமேட் நல்லா இருக்கும். அதனால் அங்கே போயிருப்பாப்புல. அங்கே போட்டிருக்காங்க. வெயில் காலத்தில் எதுக்குமா சென்னையில் போடுவோன்னு கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா ஊட்டியில் போடலான் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் கவர்னர் வேறு அங்கே போய் சுற்றிட்டு இருக்காருன்னு துணைவேந்தர்கள் மாநாடில் துணைவேந்தர்லாம் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போயிருக்காருன்றதுனால இவர்கள் கோயம்புத்தூரில் இது பண்ணியிருக்காங்க. இந்த பூத் கமிட்டி மாநாடு என்பது திமுக அதிமுகவுக்கு அடுத்து ஒரு பெரிய பூத் கமிட்டி உள்ள கட்சியாக 3வது பெரிய கட்சியாக மாற்றும் நடவடிக்கைகள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். திமுக அதிமுகவுக்கு அடுத்து தாவேகா அந்த நிலைமையில் இருக்கா? நீ யார் சொல்கிறான்றது. ஆதவ் அர்ஜுனா என்கிற ஆளை வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. முதல்ல வீட்டிலே சோறு போடுறதில்ல. அவர் பேச்செல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. டிவியில் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க வாரம். சரி, அவங்க எடுக்கிறாங்க ரைட்டு. கிறங்க அவனுக்கு காசை கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறான், எடுக்கிறாங்க. ஒரு பேனாவோட போய் சுற்றிக்கிட்டு இருப்பான். நீங்களும் ஏன் யூடியூப்லேயும் ஆதவ் அர்ஜுனா போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு விளம்பரம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனாலாம் அரசியல் அனாதை. யாரும் இல்லாத ஒரு ஆள். ஆதவ் அர்ஜுனா பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு கேட்டுக்கிட்டு அவர்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். அது அவரெல்லாம் அரலூசுன்னு சொல்லல. அந்த அளவுக்கு வேணால் வைக்கலாமே தவிர அதை தாண்டி ஆதவ் அர்ஜுனா பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றது தான் நம்ம பேசணும். அந்த கட்சியில் ஏதோ போய் காசை கொடுத்து சேர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கியிருக்காப்புல. அந்த 5% ஓட்டு விஜய் ஏமாற்றி எதாவது அதை இதையும் வாடகை சுட்டுக்கிட்டு மீடியாக்காரனுக்கு காசை கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணி என்னை 1/2 மணி நேரம் பேட்டி எடுத்து போடுங்க, 20 நிமிஷம் போடுங்கன்னு சொல்லி பொழப்பை ஓட்டிகிட்டு அப்படி இருக்காப்புல. இப்போ வீட்லேயும் துரத்தி விட்டாங்க. இவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்படி ஒரு அனாதையாக அரசியல் அனாதையாகவும் அப்படியே சுற்றிக்கிட்டு எதையாவது பேட்டி கொடுத்துக்கிட்டு அப்படி. படித்துறை பாண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்துறை பாண்டி பேர் தான். படித்துறையிலே உட்காந்துருப்பாங்க. ஏதாவது விஜய் கூட்டம்னா போயிட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. அவ்வளோ பாவம் வரப்போய் ஏர்போர்ட்லேருந்து அந்த பூத் கமிட்டி கருத்தரங்க கூட்டத்துக்கு போகிற வரைக்குமே பயங்கர கூட்டம் அப்படின்னு காட்டப்படுது. இன்னொரு விஷயம், நிறைய தொண்டர்கள் அவருடைய கேரவன்லேயே ஏறி விஜயை நெருங்க போகிறாங்க தலைவான்னு சொல்லிட்டுலாம். ஆமாம், ஹியூமன் கேட்டல்ஸ் அப்படி தாங்க இருப்பா. காணாததை கண்டவன். நீங்கள் நகை கடை திறக்கிறதுக்கு நயன்தாரா போனால் கூட எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தீங்களா? எத்தனை பவுன்சர் போவான் தெரியுமா பின்னாடி? ஏன்னா எங்கேயாவது எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா இல்லையா? சில நடிகைகள், சாதாரண நடிகைகள் இப்போ அந்த இதில் ஊசி பாசி வித்துட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளை. இதில் உத்தரப்பிரதேசில் கும்பமேளாவில் ஊசி பாசி வித்துருந்த பிள்ளையை கூப்பிட்டு கேரளாவில் ஒரு நகை கடையில் கொண்டு செம்மனூர் ஜுவல்லர்ஸில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த பிள்ளை யூடியூப்பில் 4 யூடியூப்பில் வந்தது. பார்த்தா ஆயிரக்கணக்கில் கூட்டம் அந்த பிள்ளையை போட்டு முக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ விஜய் இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்குது, இத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு, அவரை முக்கிய மாட்டாங்களா?
இதெல்லாம் யதார்த்தமான விஷயம். ஹியூமன் கேட்டல்ஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். அடித்து வருவான், வந்து அப்படியே தொங்கி தலைவா அப்படின்னு இது பண்ணுவான், மருந்தை குடிப்பான், தீ குடிப்பான். இதெல்லாம் முட்டாள்களுடைய இதில் வந்து உலகத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். இல்லை, எம்ஜிஆர் மாதிரியான கூட்டம் வந்து விஜய்க்கும் இருக்கு. எம்ஜிஆரெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கும் காசு கொடுத்து கூட்டு வராத கூட்டம் தான், இவங்களும் காசு பாகவதற்கு கொடுக்காம வர கூட்டம் கூட்டம் வந்துச்சு, தான். ராமராஜனுக்கு தான் ஒரு காலத்தில் கூட்டம் வந்துச்சு. இல்லை நயன்தாராக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். அப்போ விஜய் நயன்தாரா முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? விஜய்க்கு இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ அதை விட இப்போ நாளைக்கு நயன்தாரா வர சொல்லுங்கள், எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்ப்போமா? கோயம்புத்தூரில் வரும். கமலஹாசனுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எலெக்ஷன் டயத்தில். அதனால் கமலஹாசன் எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இவங்க வேடிக்கை பார்க்க வருவாங்க. யாரா விஜயை போய் பார்த்துடலாம், சென்னையில் போனால் பார்க்க முடியாது. விஜய் வந்து கட்டின பொண்டாட்டியே பார்க்க முடியாதுன்றது வேறு மாதிரியான சூழலில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி விஜய் வெளியே வர்றாப்புல அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். பார்த்துட்டு போவான், பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி வர கூட்டம் தான் அது ஒரு 6%. அதான் சொன்னேன்ல, 4-5% சின்ன பசங்க இருப்பாங்க வீட்டில் பொழுது போகாமல். விஜயை பார்க்கணும், விஜய் ரசிகராக இருப்பான், அவெல்லாம் பார்க்கலாம், ஏர்போர்ட்டுக்கு போனால் பார்த்துடலாம், விஜயை க்ளோஸில் பார்க்கலான்னு வந்துடுவாங்க. அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை. கலைஞர், அண்ணா, ஜெயலலிதா, இப்படி இப்போ தலைவர்கள் எல்லா காலத்துலேயும் வந்து அது இருக்க தான் செய்யும். ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடுறதுன்றது வேறு, வேடிக்கை பார்க்க வர்றதுன்றது வேறு. இப்போ குரலி வித்தை நடக்கிறது கூட ஒரு 500 பேர் வேலை வேடிக்கை பார்ப்பான். அதுக்காக அவன் குடும்பத்தை இவன் காப்பாற்றிடுவான்னு சொல்ல முடியுமா? வித்தை முடிஞ்சோடனே போயிடுவான். சில பேர் காசே போடாமல் கூட போயிடுவான். பல பேர், சில பேர் தான் காசு போடுவான். அவனுக்கு பொழுதுபோக்கு வந்து வித்தை பார்க்குறாங்க. விஜய் வித்தையை பார்த்துட்டு போகிறாங்க. வண்டியிலே வராரு, தலைவான் கை தட்டுவான், இதாக பண்ணுவான். தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிய பல நடிகர்கள் வந்து சாதிச்சதையும் நம்ம வந்து பார்க்கணும். சாதிச்சது பார்த்துருப்பீங்க, எல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. எல்லா நடிகர்கள்னால் எல்லா நடிகரும் தான் இருக்காங்க. பான் ஆக்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எல்லாருமே நடிகர் தான். அதனால் ஒருத்தர் நீங்கள் அவர் ஜெயிச்சாருன்றதுக்காக இவரை கம்பேர் பண்ண முடியாது. இந்த நடிகர் இவ்வளோ கேவலமாக நடிச்சிருக்கான்றக்காக அந்த மாதிரி விஜயை கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஜய்க்கு வந்து அவ்வளோதான். என்ன சாதிச்ச யார்? எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் யாருமே சாதிக்கலையே. 40 வருஷம் ஆச்சு. 45 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் அரை வெட்டில் இருந்தால், அரை கண்டிஷனில் இருந்தால், படிப்பறிவு இல்லை. பாகவதர் காலத்தில் பெண்கள்லாம் அவ்வளோ கூடினாங்க. இப்போ கூடுறாங்களா? அந்த அளவுக்கு கூட மாட்டாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க. இன்றைக்கும் விஜயை பார்க்குறக்கு அந்த வயசு பிள்ளைங்க, வயசு பசங்க துள்ளி குதிப்பாங்க. அவங்களால இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ரசிகை குஞ்சுனால அந்த அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது. வீட்டுக்கு வேணால் தான் இங்கே போய் கம்பியில் அடிபட்டு செத்துருவான், பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு கட் அவுட்லேருந்து விழுந்து செத்துருவான். அதனால் அவங்க குடும்பத்துக்கு தான் லாஸே தவிர அவங்களால இந்த நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. விஜய்க்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 4-5% ஓட்டு போடுவாங்க. இப்படி தான் போகும். விஜயால் அஞ்சு நடுங்கி கிடக்கிறது திமுக அரசும் மத்திய பாஜக அரசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. உண்மையாலுமே அவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் வந்து பயம் இருக்கா? இல்லை, அது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் கோயிலில் உட்காந்துருப்ப பிச்சைக்காரன் ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் வந்து எல்லாம் புளியோதரை வாங்கி சாப்பிட்டுக்கும் போது ஒருத்தன் பிரியாணி சொன்னதை போட்டு போயிடுவான். அவன் என்ன நினைப்பான்னா, அன்றைக்கி டேட்டில் நம்ம தாண்டா பிரியாணி நினைப்பான். இப்போ கூட இருக்கவனை பார்த்து ஏளனமாக சிரிப்பான், பிரியாணி பாரு உனக்கு வந்துச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியே வந்து அது வந்து நம்ம இவங்களை பிச்சைக்காரன்னு சொல்லலை, நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லா இதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வந்து அவன் பெருமைப்படுறதுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்குவான். அவனே தாழ்ந்து பேசிக்க மாட்டான். அந்த வேலை ஒரு கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ தூரம் ஆஃபீஸ் போட்டு இவ்வளோ பேரை கூட்டம் கூட்டி இவ்வளோ பேரை வேலைக்கு சேர்த்து ஆதவர்ஜனாலாம் குடும்பத்தையே இழந்துட்டு வந்திருக்காப்புல அமௌண்ட்டு கொடுத்துட்டு. இந்த புஷி ஆனந்தெலாம் வந்திருக்காங்க, இத்தனை பேர் கூட வந்துட்டான், இவ்வளோ மாநாடு நடத்தியாச்சு, இவ்வளோ செலவு பண்ணியாச்சு, இன்னும் நம்ம தோற்றுருவோன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. நெருக்கடி, இதுக்கு நெருக்கடி, அதுக்கு நெருக்கடி, அவங்காலி இவங்காலி, டிஎம்கே காலி ஆயிரும், அதிமுக ஒழிஞ்சு போயிடும், இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கட்சி நடத்த முடியும். ஸோ அதனால் அவன் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான், செலவு பண்ணுறான்றப்ப அவன் பெருமையாக தான் பேசுது. இப்போ நீங்கள் இந்த சட்டம் எடுத்திருக்கீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் எடுத்திருக்கீங்க. அடுத்தவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் போட்டிருக்கேன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அப்போ நான் இதை பெருமையாக சூப்பர் சட்டைங்க, இப்படி காசு இவ்வளோ கொடுத்து வாங்கினேன், நானாக பெருமை பேசிக்க வேண்டியதான். இப்போ நானே சொல்லுவேண்ணா ஒரு பார்க்க ஒரு கேவலமான சட்டைங்க, சும்மா எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் சைக்காலஜி. ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கான், செலவு பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான், அடி மிதி வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது அவங்க ஜெயிப்பான்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் சீமானை கேளுங்க, சீமான் தான் அதிபர்னுவாங்க. இவர் கேட்டிங்கன்னா இவர் தான் முதலமைச்சர்னுவாங்க. இப்படி எல்லாம் ரோட்டில் போகிறான், இவர் தான் முதலமைச்சர், இவர் தான் பிரதமர், நாளைய ஜனாதிபதி இவர் தான், வருங்கால ஜனாதிபதி இவர் தான், அமெரிக்க ஜனாதிபதி இவர் தான் அவன் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீங்கள் தேவநாதன் யாதவ்னு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், திட்டு பையன், ஒரு சிவங்கில கூட நின்னார். ஆமாம், அவன் வந்து மக்கள் பணத்தை மொத்தமாக கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டான், பாஜக கூட்டணி. அந்த ஆளை கேட்டிங்கன்னா அந்த ஆள் தான் அடுத்த எம்எல்ஏ மினிஸ்டர்னுவாங்க. நீங்கள் இப்படி வந்து எல்லாம் முதல்ல மாதிரி முடிச்சவங்க நீங்கள் எவனை கேட்டிங்கனாலும் அவன் ரேஞ்சுக்கு கொண்டு சொல்லுவான். நான் தான் முதலமைச்சர்னுவா, நான் தான் பிரதமர்னுவா, நான் தான் அதிபர்னுவா, நான் தான் எம்எல்ஏன்னுவா. இப்படி அவங்கவுங்க அப்படி இருந்தால் தான் வந்து நான் தான் ஜெயிப்பேன். நீங்கள் எலெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவான்,
கட்சி மெஜாரிட்டி பெற்று ஆட்சிக்கு வரும்னு பாஜகலேருந்து எல்லாம் எத்தனைடா சீட்டு வச்சுருக்கீங்கன்னா 3 சீட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லோரும் அப்போ தான் கட்சி நடத்த முடியுன்றதுக்காக அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அதை வந்து நீங்கள் இதாக எடுத்துக்கோ. அவங்க சந்தோஷப்பட்டுக்கணும்ல. இப்போ அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர்னு சொல்லி ஒருத்தன் கட்டி இறக்கி விட்டு 10 கோடி வாங்கிட்டு போயிட்டான்ல. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவன் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் வந்துருச்சு. அன்புமணி தெருவுக்கு வந்துட்டாப்புல. இதுதான் டெக்னிக். இதுதான் ஆதவர்ஜுனா. அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணால் விட்டுட்டு ஓடிப்பாங்க. வடிவேல கால் மேலே கால் போட்டு உட்கார வைப்பாங்க. உட்காருங்க, அவெல்லாம் உட்காந்துருக்கான், நீங்கள் பேப்பர் படிக்கிறேன்னு படித்து சாணியில் தள்ளி விட்டு கூட வந்தேன் ஓடி போயிடுவான் பாருங்க. அதே கேரக்டர் தான் ஆதவர்ஜுனா. 2026 விஜயை சாணியில் தள்ளி விட்டு ஓடி போயிடுவாப்புல. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வேறு கட்சிக்கு போய் நான் உடனே இதாகிறேன், அம்பேத்கர் வர்றாரு, கனவுல வந்தார் அப்படி சொல்லிட்டு தெரியக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் அந்த கட்சி அப்படி தான் இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு கண்டிப்பாக